Hello friends, இங்க நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10th standard science சமச்சீர் கல்வி யூனிட் 17 reproduction plants and animals லெசன்ல sexual reproduction plants பார்க்க போறோம் part 4. நம்ம ஏற்கனவே previous வீடியோல part 1, part 2, part 3 அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க நான் கீழ description link தரேன், அதை போய் பார்த்துக்கோங்க. ஓகே வாங்க போலாம். இப்போ sexual reproduction process எப்படி இருக்கும்னா which two gametes, one male gamete and another one is female gamete. இப்போ மேல் கேமெட் சிம்பிள் எப்படி இருக்கும், ஃபீமேல் கேமெட்டுடைய சிம்பிள் எப்படி இருக்கும், இது ரெண்டும் ஃபியூஷனாகவும் அண்ட் ஜைகாட்டாகவும் அண்ட் இட் வில் பிகம் ஆஃப் ஸ்ப்ரிங். ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து ஒரு ஓன் கைண்ட்லேருந்து வரும். ஆஃப் ஸ்ப்ரிங் மீன்ஸ் சிமிலர் இல்லையா, அதாவது ஒரு நியூ இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். In such case, both sexes, male and female sex organs are needed to produce gametes. In சில கேஸில் வந்து நம்மளுக்கு செக்ஸஸ், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து நம்மளுக்கு கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஃப்ளவரிங் பிளான்ட்டில் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் தான். இது ஒரு 1 மார்க் எல்லோரும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, to understand this further we need to study the structure of a plant. இப்போ இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போனால் structure of a flower பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். இப்போ parts of a typical flower. Flower is a modified shoot. இப்போ ஷூட்னால் நம்மளுக்கு என்ன வரும், ஸ்டெம், லீஃப், பட் இதெல்லாம் வரும் இல்லையா. அதேமாதிரி ஃப்ளவர் இஸ் அ மாடிஃபைட் ஷூட். இப்போ ஃப்ளவர்லலாம் நம்மளுக்கு க்ரோத் வந்து அன்லிமிட்டடாக இருக்கும், ஆனால் வந்து இதில் லிமிட்டடோடு இருக்கும். இப்போ இதுதான் செக்ஷுவல் ஃப்ளவர் இஸ் த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஏரியா. ரீப்ரொடக்ஷன் ஆஃப் அன் ஆர்கன் இன் தி ஃப்ளவரிங் பிளான்ட் வந்து என்னென்னா ஃப்ளவர் தான். ஸோ இது தான் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை கேரி வந்து அ ஃப்ளவர் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 4 whorls borne on a thalamus. இப்போ whorls அப்படின்னா என்னென்னா இது தான் நம்ம என்ன சொல்லணும், whorls அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதில் வந்து 4 whorls இருக்கும் தலாமஸில். அது என்னென்னா அது அவுட் சைட்லேயே இருக்கும். தீஸ் whorls ஃப்ரம் அவுட் சைட். அவுட் சைடில் பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, இந்த பெட்டல் இருக்குது, இந்த செப்பல் இதெல்லாம் இருக்குது இல்லையா, பிஸ்டில், ஸ்டேமன் இதெல்லாம் தான். இப்போ கேலிக்ஸு கன்சிஸ்டிங் ஆஃப் செப்பல், அதில் செப்பல்ஸ் இருக்கும். இப்போ இது தான் நம்மளுக்கு என்னது செப்பல். இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது தான் நம்மளுக்கு என்னென்னா செப்பல். அண்ட் கொரோலா கன்சிஸ்டிங் ஆஃப் பெட்டல்ஸ். இப்போ இது நம்மளுக்கு கொரோலா. இந்த இது தான் நம்மளுக்கு என்னென்னா கொரோலா பெட்டல்ஸ் இதில் கன்சிஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ஆண்ட்ரோஷியம் கன்சிஸ்டிங் ஆஃப் ஸ்டேமன். இப்போ ஸ்டேமன்றது என்னென்னா உங்களுக்கு இது தான் ஸ்டேமன், உங்களுக்கு இது தான் ஸ்டேமன். ஓகேவா, இது ஆன்தர் அண்ட் ஃபிலமெண்ட். இது மேலே ஒரு லைக் பேக் மாதிரி இருக்கு இல்லையா, இது உங்களுக்கு ஆன்தர், அந்த ஸ்டெம் மாதிரி இருக்குல்ல, இது உங்களுக்கு ஃபிலமெண்ட். இது ரெண்டுத்தையும் என்னென்னா ஆண்ட்ரோஷியம், இது தான் ஸ்டேமன். இதில் ஸ்டேமன் கன்சிஸ்டிங் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு கைனோஷியம் ஆர் பிஸ்டில். இது தான் நம்மளுக்கு கைனோஷியம். இதில் கன்சிஸ்டிங் ஆஃப் கார்பல்ஸ். இப்போ கைனோஷியமில் நம்மளுக்கு என்ன வரும், ஸ்டிக்மா, ஸ்டைல், நெக்ஸ்ட் ஓவரி. ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி இருக்குது பார்த்தீங்களா, இது நம்மளுக்கு என்னென்னா கைனோஷியம். நெக்ஸ்ட் த 2 outermost whorls calyx and corolla. இப்போ 2 outermost, இது நம்மளுக்கு என்ன அவுட்டர்மோஸ்ட்டாக இருக்குது. இந்த 2 outermost whorls அதாவது calyx and corolla நான் எசென்ஷியல் நான் auxiliary whorls as they do not directly take part in the reproduction. இப்போ இந்த கேலிக்ஸ் ஒர்லாம் வந்து ரீப்ரொடக்ஷனில் டேரெக்டாக பார்ட் எடுத்துக்கோ, ஆனால் இன்டெரக்டாக தான் இருக்கும். இது வந்து டேரெக்டாக வந்து பார்ட் எடுத்துக்காத தான் நான் எசென்ஷியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய பட்ஸ் எப்படி இருக்குன்னா அதுக்கு நல்லா ஸ்மெல் இருக்கும், அந்த ஸ்மெல்லு கவர அந்த தன்மை இருக்கும். ஸோ இது வந்து அந்த இதுவாக தான் ரீப்ரொடக்ஷன் இதுவே இது ஹெல்ப் பண்ணுமே தவிர மிச்சபடி இல்லை. த அதர் 2 whorls வந்து என்னென்னா ஆண்ட்ரோஷியம் அண்ட் கைனோஷியம். இது வந்து என்ன சொல்லலாம்னா ஆண்ட்ரோஷியம் மேல் கேமெட்னும் கைனோஷியம் ஃபீமேல் கேமெட் அப்படின்னு சொல்லலாம். ஆர் நோன் அஸ் எசென்ஷியல் whorls. இதில் வந்து நம்மளுக்கு இது வந்து கேமெட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ரீப்ரொடக்ஷன் கேமெட்ஸ் தேவை. ஸோ இது வந்து டேரெக்டாகவே கேமெட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது தான் நம்மளுக்கு என்னென்னா எசென்ஷியல் whorls அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஆண்ட்ரோஷியம் இஸ் த மேல் பார்ட் ஆஃப் ஃப்ளவர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டேமன்ஸ். இந்த ஆண்ட்ரோஷியம் இது தான் நம்மளுக்கு ஸ்டேமன் சொன்னோம் இல்லையா, இந்த இது தான் ஸ்டேமன், அது தான் நம்மளுக்கு என்னன்னா மேல் பார்ட். இந்த ஆண்ட்ரோஷியம் வந்து நம்மளுக்கு மேல் பார்ட். ஈச் ஸ்டேமன் கன்சிஸ்ட் ஆஃப் அ ஸ்டாக் கால்ட் ஃபிலமெண்ட். அதாவது இது நம்மளுக்கு ஸ்டேமன், இது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபிலமெண்ட்.
ஓகேவா? இது நம்மளுக்கு ஃபிலமெண்ட். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் a small bag like structure called anther at the tip. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்குல்ல, இது ஸ்மால் லைக் பேக் மாதிரி பிளாக் ஸ்ட்ரக்சரில் இருக்குல்ல, பேக் ஸ்ட்ரக்சர். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோன்னா ஆந்தர், அதாவது டிப்பில் இருக்கும். ஓகேவா? The pollen grains are produced in the anther within the pollen sac. இப்போ இந்த pollen sac-ல இதை ஆஃபாக நம்ம கட் பண்ணோம். அதை இப்படி கட் பண்ணால் அதுக்குள்ளே pollen grains இருக்கும். Next, pollen grains. Pollen grains are usually spherical in shape. இதுதான் pollen grain structure. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு spherical ஷேப்பில் இருக்குது. It has two layered walls. இதோடைய லேயர் பார்த்தீங்கன்னா 2 லேயர்டாக இருக்கும். This one and this one. The hard out, இதுதான் நம்மளுக்கு என்னென்னா ஹார்ட் அவுட், உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. The hard outer layer is known as exine. இந்த ஹார்ட் அவுட் லேயர் நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்ஸைன், அண்ட் இன்னர் லேயரை நம்ம இன்டைன் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஹேஸ் ப்ராமினென்ட் அப்பர்ஸ் கால் ஜெர்ம்ஸ் ஸ்போர். இப்போ உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் ஹார்ட் லேயர்லேயே உங்களுக்கு ஒரு ப்ராமினென்ட் அப்பர்ச்சர்ஸ் இருக்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜெர்ம் ஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜெர்ம் ஸ்போர். இந்த இதுலேயும் உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஜெர்ம் ஸ்போர். இன்னர் தின் லேயர், வெளியே இருக்கிறது ஹார்டர் லேயர். நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே இருக்கிற வந்து தின்னாக இருக்கும் அந்த லேயர், அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா இன்டைன். இட் இஸ் எ திக் அண்ட் கண்டினியூஸ் லேயர் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் பெக்டின். தின்னாக இருக்கும், கண்டினியூஸ் லேயர் இருக்கும், மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் பெக்டிங்கால் மேடாகிருக்கு. மெச்சூர் pollen grains வந்து 2 cells இருக்குது. ஒன் இஸ் வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் அண்ட் அதர் ஒன் இஸ் ஜென்ரேட்டிவ் நியூக்ளியஸ். வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் வந்து லார்ஜ் நியூக்ளியஸ் அண்ட் ஜென்ரேட்டிவ் வந்து செல் டிவைட்ஸ் டு ஃபார்ம் 2 மேல் கேமெட்ஸ். மேல் கேமெட்ஸை வந்து மைட்டாட்டிக்கலி செல் டிவைட்ஸால் ஃபார்ம் பண்ணுறத நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜெனரேட்டிவ் செல். இப்போ கைனோஷியம். Gynoecium is the female part of the flower and is made up of carpels. Carpelsனால் இந்த ஹோல் அந்த பாடியை தான் என்ன சொல்லணும்னா carpels. It has 3 parts: ovary, style, stigma. Ovary contains oval. Okay friends, நம்ம next வீடியோவில் structure of oval பார்க்கலாம்.